இன்று 1997 செப்டம்பர் 5 அருட்பணியை மக்கள் பணியாக மாற்றி வாழ்ந்த கருணை தாய் அன்னை தெரேசாவின் நினைவு தினம். பிச்சைக்காரர்கள், ஆதரவற்ற அனாதை குழந்தைகள், முதியவர்கள், தொழுநோயாளிகள், வாழ்வில் நம்பிக்கை இழந்த அபலைகள் இவரது அரவணைப்பில் மறுபிறவி எடுத்தனர். இவர் அன்பாலும் கருணையாலும் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி 4000 அருள் சகோதரிகள், 300 சகோதர உறுப்பினர்கள், 1,00,000 சேவையாளர்கள் கொண்டு வளர்ந்து விழுதுவிட்டு நிற்கிறது. தன் அன்பால் சேவையால் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். For all kind of diseases there are medicines and cures, but for being unwanted, except there are willing hands to serve them. உலக தலைவர்கள் போற்றும் மனிதாபிமான அடையாளமாய் வாழ்ந்தார். 123 நாடுகளில் 610 தொலைநோக்கு சேவை செயல்பாடுகள் செம்மையாய் நடந்தேறின. 1983 இருந்தே இதயம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் அதனை சற்றும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இயங்கிய மானுடம் போற்றிய மகத்தான புனித பெண்மணி அன்னை தெரேசா இமை மூடிய நினைவு தினம் இன்று. 1857 புகழ்பெற்ற சென்னை பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. 1872 கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் பிறந்தார். 1888 சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தார். 1990 மட்டக்களப்பு வந்தாறுமூலை பல்கலைக்கழகத்தில் அகதிகளாக தங்கியிருந்த 158 அப்பாவி தமிழர்கள் இலங்கை ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர்.